நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஒரு ஆணும் பெண்ணும் இணை பிரியாமல் இருப்பதற்கு அடிப்படையான விஷயம், ரெண்டு பேரோட உலகமும் வேற வேற. ஆணின் உலகத்தை பெண் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்ணின் உலகத்தை ஆண் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நம்ம நகரத்தார் வீடுகள்லயே எவ்வளவு அழகான காதல் மொழிகள் இருக்கும், கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆணும், இந்த செட்டியாரும் ஆச்சியும் காலையில இருந்து இரவு வரைக்கும் வீட்டுக்குள்ள பேசிக்காத மாதிரி இருக்கும். ஆனா அந்த இரவு அறைக்குள்ள போனோன்னே ஆச்சியோட காலை எடுத்து மடியில வச்சுட்டு அதை அமுக்கி விட்டுட்டு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, நாள் எப்படி போச்சுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல. பல குடும்பங்கள்ல நடக்கும். அவர்களுடைய அந்யோன்யம் வெளியிலேயே தெரியாது. அப்படிப்பட்ட பண்பாட்டு மிகுந்தவர்கள் தான் நம்முடைய செட்டியார்களும் ஆச்சிமார்களும். வள்ளி திருமணம், சிவபுராணம், திருப்புகழ் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா தாலாட்டிலேயே பாடுறவர்கள் நம்முடைய ஆச்சிமார்கள். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக என் ஆருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன். இப்படி கேட்க கேட்க இனிமையான இருக்கின்ற திருப்புகளையெல்லாம் பாடியவர்கள் நம்முடைய ஆச்சிமார்கள். ஆனா அதே பட்டினத்தார் பாட்டுல தான், நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி மூளை தந்து வளர்த்து எடுத்து தாழாமே அந்தி பகல் கையிலே கொண்டு என்னை காப்பாற்றும் தாய் தனக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் என்று உலகை துறந்த பட்டினத்தாரால் கூட தாயை துறக்க முடியவில்லை என்றுதான் இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கிறது. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். இன்றைய சிறப்பு விருந்தினராம் திருமதி கபிலா விசாலாட்சி அவர்களை நம்மிடையே அறிமுகம் செய்ய எங்கள் சங்கத்தின் உறுப்பினர் திருமதி முத்துலட்சுமி ஆச்சி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கொன்னையூர் மாரியம்மன் வீட்டிற்கும் கொப்பனாப்பட்டிற்கு திருமணமாகி வந்தவர். இல்லறத்தை நல்லறமாக மாற்றி கல்வி சோலையிலும் பூத்து குலுங்கியவர் என்றால் மிகையாகாது. குலுங்கிக் கொண்டும் இருப்பவர். ஏனெனில் இவர் MBAவில் தங்கப்பதக்கம் வென்று சிறந்த மாணவி என பெயர் பெற்று தற்பொழுது முனைவர் பட்டத்தை இந்தியாவிலேயே சிறந்த நிறுவனமான NITயில் பயின்று வருகிறார். இவரது பொன்னான நேரங்களை வணிக நிர்வாகம், இதழியல், பதிப்பகம் மற்றும் மென்பொறியியல் துறையிலும் தடம் பதித்து வருகிறார். இவர் பல துறைகளில் சிறந்து விளங்கியதால் யுவஸ்ரீ கலா பாரதி விருது வாங்கியிருக்கிறார். பிரபல தொலைக்காட்சிகளில் இவர் ஒரு சிறந்த பேச்சாளர். இவரது சாதனைகளை பற்றி பல பத்திரிகைகளில் கட்டுரையாக வந்திருக்கின்றன. இவர் பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சென்று மாணவர்களை ஊக்கப்படுத்தி பேசுவதில் திறமை மிக்கவர். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு திருக்குறள் தோன்றுகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த குறளுக்கு மிக பொருத்தமாக திகழ்பவர் நமது சிறப்பு விருந்தினர், நமது நகரத்தார் புகழ் திருமதி கபிலா விசாலாட்சி அவர்களை வருக வருக என நமது மகளிர் சங்கத்தின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆச்சி வருக வருக. நல்லதொரு குடும்பம் என்ற தலைப்பில் அன்னை தமிழில் செவிக்கு உணவளிக்க வருமாறு நமது சிறப்பு விருந்தினரை அழைத்து அமர்கிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குமாறு நம் சங்கத்தின் பட்டய தலைவி திருமதி அழகமை ஆச்சி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். சில இடங்களிலே பேசும்போதுதான் அங்கே நாம் பேசுகின்றோம் என்ற இன்பத்தை விட அந்த நிகழ்வில் நாம் கலந்து கொள்கிறோம், அந்த நிகழ்வில் நாம் இருக்கிறோம் என்ற இன்பமே பேரின்பமாய் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த என்னுடைய குடும்ப விழாவிற்கு, நம்ம வீட்டு விசேஷம், நம்ம வீட்டு கல்யாணம்னா ஒரு பேர் ஆனந்தம் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான தருணத்திற்கு என்னை அழைத்த நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். ஏன்னா நம்முடைய நகரத்தார்களை பொறுத்த வரைக்கும்
உற்றார் உறவினரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சொந்தக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு ஆட்சி பேரை சொல்லி கேட்டு பாருங்க, வளையப்பட்டி தெய்வானை ஆட்சி தெரியுமான்னு கேட்டு பாருங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஆமா அவங்க எங்க ஐயாக்க வீடுதான், பங்காளி வீடுதான்னு ஒட்டுமொத்த சமூகத்தையும் உறவாக கொண்ட ஒரே சமூகம் நம்முடைய நகரத்தார் சமூகம் தான். திருவரங்க பெருமாளும் தாயுமான சுவாமிகளும் எழுந்தருளி இருப்பதால் திருச்சி ஆன்மீக தலைநகரம். கல்லணை கட்டிய கரிகாலனால் திருச்சி வரலாற்று தலைநகரம். அரசியலில் பல திருப்பங்கள் நடக்க காரணமாக இருந்ததால் திருச்சி அரசியல் தலைநகரம். அதுபோல ஆரம்பத்திலே அந்த காணொளியை பார்த்த பிறகு எனக்கு தோன்றியது, இந்த திருச்சி மகளிர் சங்கத்தால் இனிமேல் திருச்சி மகிழ்ச்சியின் தலைநகரமாக இருக்கும். நான் உள்ள வரும்போது 4 குழந்தைங்க ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல கவிதையை ஓவியம் என்பார்கள், ஒரு நல்ல ஓவியத்தை கவிதை என்பார்கள். ஆனால் இங்கு கவிதைகளே ஓவியமாய் நம் முன் நடனமாடின. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். எந்த ஒரு தங்கமும் சாதிக்க முடியாததை ஒரு சங்கம் சாதித்து விட முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் ஆரம்பத்திலே எங்களுக்கு கொடுத்த அந்த கையேடு. எவ்வளவு அறப்பணிகள், நம் நகரத்தார்கள் என்றாலே அது அறப்பணிகள் தான் என்று அதை ப்ரூவ் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆன்றோர்கள் அனைவருக்கும், சிரித்தால் குழந்தையாய் சிந்தித்தால் ஞானியாய் திகழ்கின்ற எங்கள் பட்டிமன்ற உலகத்தின் முன்னோடி, அடுத்த தலைமுறை பேச்சாளர்களை வழிநடத்தும் அக்கா கவிதா ஜவஹர் அக்கா அவர்களுக்கும், அறப்பணிகள் செய்வதற்கென்றே பிறப்பெடுத்த நம்முடைய அத்துணை நகரத்தார்களுக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப கடினமான விஷயம் எதுன்னு யோசிச்சு பார்த்தா, ஆட்சி நினைக்கிறது மனசுல கேக்குது, எல்லாத்தையும் வெளியில சொல்லிட முடியாதுல்ல. சில பேர் செட்டியாரை சமாளிக்கிறதுன்னு கூட நினைக்கலாம். இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப கடினமான விஷயம் 2 உறவுகளுக்கு இடையே இருக்கின்ற அந்த அன்பை காப்பாற்றுவதுதான். அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவார், நான் தான் பெரியவன் என்ற அகந்தை யார் ஒருவரிடம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக காதல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவார். பல குடும்பங்கள்ல நான் தான் பெரியவன், நான் தான் குடும்ப தலைவன், நான் சொல்றதான் கேட்கணுங்கிற அகந்தை பல பேருக்கு இருக்கும், பல ஆண்களுக்கு இருக்கும். ஆனா நம்முடைய நகரத்தார் வீடுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா, செட்டியார்கள்ட்ட நீங்க எதை வேணாலும் கேட்டு பாருங்க, ரொம்ப சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா கூட இருக்கட்டும், செட்டியார்கள்ட்ட கேட்டு பாருங்க, வீட்டுல கேட்டு சொல்றேன், ஆட்சிட்ட கலந்துட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க. அப்படி பெண் அடிமைத்தனம் இருந்த காலத்தில் கூட மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே சமூகம் நம்முடைய நகரத்தார் சமூகம் தான். ஒரு ஆணும் பெண்ணும் இணை பிரியாமல் இருப்பதற்கு அடிப்படையான விஷயம் 2 பேரோட உலகமும் வேற வேற. ஆணின் உலகத்தை பெண் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்ணின் உலகத்தை ஆண் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இப்போ எங்க எழுத்த வீட்டில் ஊருக்கு கிளம்புனாங்க, ஒரு பெரியவரும் ஒரு வயசானவங்களும் இருந்தாங்க. ஒரு குடும்பம் என்பது ஒரு பெண்ணின் கையிலே கிடைத்திருக்கின்ற களிமண் போன்றது. ஒரு அம்மா சொன்னாங்க, நிறைய களிமண் எடுத்துட்டு வாமான்னு ஒரு குழந்தைகிட்ட சொன்னாங்க. குழந்தை கை நிறைய களிமண் எடுத்துட்டு வந்து கொடுத்தோன்னே அதில் ஒரு சின்ன பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு மிச்ச களிமண்ணெல்லாம் தூக்கி வெளியில போட சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் குடும்பம்ங்கிறது ஒரு பெண்ணின் கையிலே இருக்கின்ற களிமண் போன்றது. அதை பிள்ளையாராக்குவதும் தூக்கி வெளியில் எறிவதும் அந்த பெண்ணின் கையில் தான் இருக்கிறது. ஏன்னா பெண்களுக்கு மிக யாருமே பொறுத்து கொள்ள முடியாத ஒரு வலியை இறைவன் கொடுத்திருக்கிறார். என்ன வலி? பிரசவ வலி. அந்த பிரசவ வலியை இறைவன் ஏன் கொடுத்திருக்கிறார்னு யோசிச்சு பார்த்தா, பெண்கள் அந்த நேரத்தில் அந்த வலியை மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை, எதையும் தாங்கிக் கொள்கின்ற வலிமையையும் கற்றுக்கொள்கிறார்கள். நம்மளுக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, ஆண் என்பவன் ஒரு இண்டிபெண்டன்ட், பெண் என்பவள் சார்ந்து வாழ்பவள் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஒரு வயதான ஒரு மூதாதையர் இருக்கும்போது அந்த கணவன் இல்லாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மானால பேரன் பேத்தி எடுத்து மகனுக்கு கல்யாணம் பண்ணி மகளுக்கு கல்யாணம் பண்ணி
மிக சிறப்பாக அந்த குடும்பத்தை நடத்த முடியும். ஆனால் அதே குடும்பத்தில் அந்த பெண் இல்லாமல் போயிட்டா அந்த ஆணால் 3 வருடங்களுக்கு மேலே தனித்து இயங்க முடியாது. அப்படி ஒரு பெண்ணை சார்ந்து வாழ்பவன் தான் ஆண். திருக்குறளில் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். தன்னையும் காத்துக்கொண்டு தன்னுடைய கணவரையும் காத்துக்கொண்டு இந்த குடும்பம் மிகச்சிறந்த புகழ்மிக்க குடும்பமாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் போற்றும் வகையில் சோர்வில்லாமல் நடந்து கொள்பவள் தான் பெண். அத்தகைய பெருமை நம் பெண்களைத்தான் சாரும். நம்முடைய பட்டினத்தார் பாடல்கள்லையே உலகை துறந்த பட்டினத்தார் நம்ம படிச்சிருக்கோம். பட்டினத்தார் விழாலாம் நம் நகரத்தார்கள் எடுத்து நடத்துவோம். ஆனால் அதே பட்டினத்தார் பாட்டில் தான் நொந்து சுமந்து பெற்று நோகாமல் ஏந்தி மூளை தந்து வளர்த்து எடுத்து தாழாமே அந்தி பகல் கையிலே கொண்டு என்னை காப்பாற்றும் தாய் தனக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன் என்று. உலகை துறந்த பட்டினத்தாரால் கூட தாயை துறக்க முடியவில்லை என்றுதான் இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கிறார். ஒரு அமெரிக்கா நாட்டு ஆணிடம் உனக்கு பிடித்த பெண் யார் என்று கேட்டால் அவர்கள் என்னுடைய மனைவி என்று சொல்லுவார்கள். ஒரு ஆஸ்திரேலியா நாட்டு ஆணிடம் உனக்கு பிடித்த பெண் யார் என்று கேட்டால் என்னுடைய மகள் என்று சொல்லுவார்கள். அதே கேள்வியை ஒரு ஐரோப்பியரிடம் கேட்டால் என்னுடைய தோழி என்று சொல்லுவார். ஆனால் நம் தமிழ்நாட்டிலே நம்முடைய நகரத்தார்களிடம் உனக்கு பிடித்த பெண் யார் என்று கேட்டு பாருங்கள், ஒவ்வொரு நகரத்தாரும் என்னுடைய தன்னிகரற்ற தாய் என்றுதான் சொல்லுவார்கள். சாப்பாடு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார், சூடாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவார், இனிப்பாக இருந்தால் தங்கை சாப்பிடுவாள், சாப்பாடு மிச்சம் இருந்தால் மட்டுமே தாய் சாப்பிடுவாள். நம்ம நகரத்தார் வீடுகள்லயே எவ்வளவு அழகான காதல் மொழிகள் இருக்கும், கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆணும் இந்த செட்டியாரும் ஆச்சியும் காலையில இருந்து இரவு வரைக்கும் வீட்டுக்குள்ள பேசிக்காத மாதிரி இருக்கும். ஆனா அந்த இரவு அறைக்குள்ள போனோன்னே ஆச்சியோட காலை எடுத்து மடியில வச்சுட்டு அதை அமுக்கி விட்டுட்டு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, நாள் எப்படி போச்சுன்னு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்கல்ல. பல குடும்பங்கள்ல நடக்கும். அவர்களுடைய அந்யோன்யம் வெளியிலேயே தெரியாது. அப்படிப்பட்ட பண்பாட்டு மிகுந்தவர்கள் தான் நம்முடைய செட்டியார்களும் ஆச்சிமார்களும். அதுவும் நம்ம ஆச்சிமார்கள்ட்டெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு அத்தை பேரை சொல்லக்கூடாது மேடையில், ஆனா நான் சொல்றேன். இப்ப எங்க அத்தையோட பேர் மீனா அப்படின்னா எங்க மாமா மீனான்னு சொல்லி ஒரு தடவை கூட கூப்பிட்டு நான் கேட்டதே கிடையாது. கல்யாணம் ஆனதுல இருந்து ரொம்ப அழகா இஞ்ச அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த காதல் மொழியை நான் எங்கேயுமே கேட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கேண்டில் லைட் டின்னரும் பீச்சுக்கு போறதும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதும் தான் காதலா? இதுதான் உண்மையான காதல். அதை நாம் பிள்ளைகள் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நான் காட்டூர்ல, உங்களுக்கு இங்கே தெரியும் காட்டூர் இருக்குல்ல, திருவெரும்பூர் போற வழியில, அந்த காட்டூர்ல பனானா லீஃப்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க நான் போயிருந்தேன். இது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம். ஏன்னா நிறைய பிள்ளைகள் ரொம்ப கூச்சப்படுவாங்க, டக்குன்னு வெளியில எல்லாத்தையும் பேசிட மாட்டாங்க. நான் பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்துருந்தேன். ஒரு டேபிள்ல 4 பசங்க, ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க மாதிரி 4 பசங்க இருந்தாங்க. டேபிள்ல ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தது, வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்த வாட்டர் பாட்டில். எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா இந்த காலத்து பசங்கள்லாம் எல்லாமே வெக்கப்படுவாங்கல்ல, யார் வாட்டர் பாட்டில் வீட்டில இருந்து தூக்கிட்டு போய் டேபிள்ல வைப்பாங்க. ஒரு 20 ரூபா தானேன்னு காசை அள்ளி எறிந்து விட்டு பிள்ளைகள் வாட்டர் பாட்டில் வாங்குவாங்க. அந்த காசோட அருமை பல பிள்ளைகளுக்கு தெரியாது. அங்க ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் சரி போய் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி அந்த டேபிளில் போய் கேட்டேன். இந்த வாட்டர் பாட்டில் யாரோடதுப்பான்னு கேட்டேன். ஒரு பையன் ஏன்க்கா இது என்னோடது தான் சொன்னான். உன் பேர் என்னப்பான்னு கேட்டேன். அந்த பையன் பேர் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த பையனுடைய பேர் அழகப்பன். அப்படி காசின் அருமை உணர்ந்தவர்கள் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய செட்டியை விட்டு பிள்ளைகள். அதுவும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில, இதை நான் பல இடங்கள்ல சொல்றது உண்டு. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு பொண்ணு சொல்றா, எனக்கு 50,000 ரூபாய் பாக்கெட் மணியா இருந்தாதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு அந்த பொண்ணு சொல்றா. 50,000 ரூபாய் பாக்கெட் மணியை வச்சு அந்த பொண்ணு என்ன பண்ண போறானே தெரியல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எனக்கு பாக்கெட் மணி வெறும் 30 ரூபாய் தான். அந்த 30 ரூபாயையும் எங்க அம்மா சும்மா கொடுத்துட மாட்டாங்க. ஒவ்வொரு ரூபாயையும் நான் உழைச்சு சம்பாதிக்கணும். எப்படி உழைக்கணும்னா,
மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவேன். சாட்டர்டே சண்டே ஆனால் வாஷ் பேசின் கழுவணும், சோஃபா துடைக்கணும். சோஃபா துடைச்சா 5 ரூபா, வாஷ் பேசின் கழுவுனா 5 ரூபா. இப்படி ஒவ்வொரு காசையும் நான் உழைச்சி சம்பாதிக்கணும். உழைச்சாதான் காசு வரும்னு நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சரி, அந்த 30 ரூபா ஏன் காசு தானே, அதை நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணிடலாம் நினச்சி செலவு பண்ண முடியாது. அடுத்த மாதம் 30 ரூபா வாங்குறதுக்கு முன்னாடி அந்த 30 ரூபாயை நான் எப்படி செலவு பண்ணேன்னு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கணக்கு ஒப்படைக்கணும். எனக்கு எப்படி கணக்கு எழுதுறணும்னு நான் 7வது படிக்கும் போது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. டேட், டிஸ்கிரிப்ஷன், கிரெடிட், டெபிட் இப்படி போட்டு கணக்கு எழுத சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கியிருந்தேன்னா எங்கள் அம்மா என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, 10 ரூபாய்க்கு ஏன் சாக்லேட் வாங்கினேன்னு. அப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய காசு தானே, நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணிட முடியாது. காசின் அருமை பிள்ளைகளுக்கு உணர்த்தப்பட்டது. காசின் உன்னதம், உழைப்பின் உன்னதம் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டது அன்றைய காலத்தில். அதுவும் நம்முடைய ஆட்சிமார்களோட தாலாட்டெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்தோடனே விசாலாட்சி பழனியப்பன் ஆட்சிகிட்ட சொன்னேன், ரொம்ப அழகாக தாலாட்டு பாடுவீங்க, நான் என் பையனை தூங்க வைக்கிறதுக்கு உங்கள் தாலாட்டெல்லாம் நான் போட்டு கேட்பேன்னு சொல்லி. அவ்வளோ அழகான தாலாட்டு பாடக்கூடியவர்கள் நம்முடைய ஆட்சிமார்கள். வள்ளி திருமணம், சிவபுராணம், திருப்புகழ் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக தாலாட்டிலேயே பாடுறவர்கள் நம்முடைய ஆட்சிமார்கள். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக என் ஆருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன். இப்படி கேட்க கேட்க இனிமையான இருக்கின்ற திருப்புகளையெல்லாம் பாடியவர்கள் நம்முடைய ஆட்சிமார்கள். ஆனால் நம்முடைய அடுத்த தலைமுறை எதை தாலாட்டாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? வந்தோன்னே கூட அந்த பாட்டுக்கு நடனம் வேற ஆடினாங்க. அது நடனமாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதே உங்கள் குழந்தைங்களுக்கு கோகோ மெலனும் இன்ஃபோபெல்ஸும் வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காமல் நாம் தடுத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது ஒரு ரிலே ரேஸ், எல்லாருமே பார்த்துருப்போம். இது ஒரு அழகான ரிலே ரேஸ். நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப வேகமாக ஓடி வந்து பத்திரமா அந்த குச்சி பேட்டன் இருக்கும்ல, அதை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அந்த பேட்டனை அதே உற்சாகத்தோடும் அதே அன்போடும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அதை நாம் ரொம்ப கவனமாக கையாளணும். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் ஃபோன் தானே பார்த்துட்டு போகிறாங்க, அதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம பண்பாடெல்லாம் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தால்தான் பிள்ளைகளுக்கு வரும். இப்போ அந்த பையன் வாட்டர் பாட்டிலை வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வரான்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் அதை செய்திருக்கிறார்கள், அதனால அந்த பையன் எடுத்துகிட்டு வரான். பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறப்பாக குடும்பமாக இருக்க முடியும். அதுவும் அந்த தாலாட்டிலேயே ரொம்ப அழகாக தாலாட்டெல்லாம் பாடுவாங்க. யார் அடிச்சா நீ அழுக, அடிச்சார சொல்லி அழு, யாரும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, தானாய் அழுகின்றான் தம்பி துணை வேணும்னு. இவ்வளோ அழகா கணவர்கிட்ட கம்யூனிகேட் பண்றது நம்முடைய நகரத்தார் சமூகத்தில் மட்டும்தான் இருக்க முடியும். அதுவும் சில தாலாட்டு பாட்டில் நம் நகரத்தார் வீட்டு தாலாட்டு பாட்டுகள் தான். அப்பத்தா அருமை குணம் அப்படியே அமைஞ்சிருக்கு, தப்பிக்க வழியும் இல்லை தானாக கண்ணுறங்குன்னு பாடுவாங்க. மனசுல என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் ரொம்ப அழகா ஒரு தாலாட்டின் வழியாக சொன்ன சமூகம் நம்முடைய நகரத்தார் சமூகம். சண்டை போட மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, ஆனால் அவர்களின் பேச்சு சாதுரியத்தை நீங்கள் இங்கேயே உணர்ந்திருப்பீர்கள். பேச நேரம்லாம் சொல்ல மாட்டாங்க, 2 நிமிஷத்துல முடிச்சுக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆச்சி நான் எவ்வளோ நேரத்தில் முடிச்சுக்கணும்? ஏன்னா நம்முடைய செட்டியார்களும் ஆட்சிமார்களும் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப முன்னோடியாக இருந்தவங்க. இப்போ பைலட் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டின் முதல் பைலட் யாரு? நம்முடைய வள்ளல் அழகப்ப செட்டியார் தான். இன்னொரு பைலட் ஒருத்தர் இருந்தார், அவர் யாரு? ராஜா சார் அண்ணாமலை செட்டியார். தமிழ்நாட்டிலேயே 2 பைலட் தான் ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே செட்டியார்கள் தான். அதே மாதிரி இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் அந்த வீடியோ லாக்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி முதல் பயண இலக்கியத்தை எழுதியவர் நம்முடைய நகரத்தார் சமூகத்தை சார்ந்த கோட்டையூர் கருப்பஞ்செட்டியார் அவர்கள் தான். இப்படி எல்லா விஷயத்துக்குமே முன்னோடியாக இருப்பவர்கள் நம்முடைய நகரத்தார்கள் தான். அப்படி முன்னோடியாக இருக்கும்போது அதை அடுத்த தலைமுறைக்கும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுறோம் பிள்ளைங்களை. அலுவலகம் முடிஞ்சு வந்த ஒரு அப்பா தன் பிள்ளைகிட்ட இப்படி கேட்டார்,
இன்னைக்கு என்னம்மா ஹோம்ஒர்க்குன்னு கேட்டார். பிள்ளை சொல்லிச்சு, தமிழில் ஒரு பாட்டு வரியை தப்பாக எழுதிட்டேன்ப்பா, அதனால மிஸ் என்ன 50 தடவை இம்போசிஷன் எழுத சொல்லிட்டாங்கன்னு சொல்லிச்சு. 50 தடவையா? சரி சரி உடனே எழுத ஆரம்பிச்சிருமா, அப்போதான் நேரம் சரியாக இருக்கும்னு சொன்னார். உடனே அந்த குழந்தை கெஞ்சிச்சு, அப்பா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேனேப்பா அப்படின்னு கேட்டோடனே அந்த அப்பா ஒரு முறைச்சார் பாருங்க. பிள்ளை பயந்து போய் அந்த வரியை இம்போசிஷனாக எழுத ஆரம்பிச்சது. என்ன வரி தெரியுமா? மாலை முழுவதும் விளையாட்டு. இப்படி மாலை முழுவதும் விளையாட்டு என்ற வரிக்கு அர்த்தம் தெரியாமல் அதையும் 50 முறை இம்போசிஷனாக எழுத வைத்தால் பிள்ளைகளுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த தாட் ப்ராசஸ்லாம் எப்படி வரும்? அதனால் பிள்ளைங்களுக்கு முதல்ல அந்த ஃப்ரீடமை கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன செய்ய பிடிக்குதோ அதை செய்ய விடணும். முதல்ல குழந்தைங்களுக்கு ஒரு அமைதியான குடும்ப சூழலை தரணும். ஒரு அமைதியான குடும்ப சூழல் இல்லைன்னா குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சண்டை போட்டுட்டு போனால் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயும் நிறைய பிள்ளைகள் அதையே நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படி தான் அம்மா அப்பா சண்டை போட்டு போனதுக்கப்புறம் ஒரு குழந்தை கவிதையாக அதை சொல்லுது. அந்த கவிதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீதிமன்றம், எதிரெதிர் கூண்டுகளில் என் தாயும் தந்தையும், நடுவில் அச்சத்தோடு 6 வயது சிறுமியாய் நான், ஆயா அருகிலே இருக்க அங்கிருந்தே முறைக்கின்றார் அப்பத்தா. எனக்கென்னவோ இங்கு வந்து நிற்பதற்கே இவர்கள்தான் காரணமோ என்று தோன்றுகிறது. அப்பத்தா வந்தாலே எப்பவுமே சண்டைதான். ஆயாவும் லேசுப்பட்டவள் இல்லை, வாயாலே வம்பு வளர்ப்பார். இதோ நீதிபதி தாத்தா வந்து விட்டார். ஏதேதோ கேட்கின்றார், என்னிடமும் கேட்பாராம். நீ அம்மாவோடு இருக்கிறாயா இல்லை அப்பாவோடா? என்ன சொல்வேன் நான்? எனக்கு இப்போதே அழுகை வருகிறது. அப்பாதான் கதை சொல்வார், ஆனால் அம்மாவின் தோசை மேல்தான் எனக்கு அதிக ஆசை. அம்மாவின் தோசையை அப்பாவின் கதையோடு சேர்த்து உண்ணவே முடியாதா? என்ன செய்தால் சண்டை தீரும்? ஒரு சாரி சொன்னால் போதும். இது எங்க மிஸ் எனக்கு சொன்ன பாடம், அவங்க மிஸ் அவங்களுக்கு சொல்லி தரல போதும். இப்படி இந்த குழந்தைகளோட வேதனை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு ஒரு அழகான குடும்ப சூழலை நம் பிள்ளைகளுக்கு நாம் தர வேண்டும். வேலைக்கு செல்லும் அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நானும் வேலைக்கு போறேன், என்னுடைய கணவரும் வேலைக்கு போறார். வேலைக்கு செல்லும் அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் கூட்டு குடும்பம் எவ்வளவு சுகமானது என்று. குழந்தை அடுக்கடுக்காய் கேட்கும் கேள்வி கடுப்பாகும். விதவிதமாய் உணவு கேட்டால் விரக்தியாகும். சேர்ந்து வா விளையாட என்றால் மனம் சோர்ந்து போகும். குழந்தைக்கு காய்ச்சல் என்றால் யார் விடுமுறை எடுப்பது என்பது வினாவாகும். பிள்ளைக்கு விடுமுறை என்றால் பிள்ளையே வினாவாகும். அவ்வளவு கஷ்டங்கள் தனி குடும்பத்தில் இருக்கும்போது இருக்கு. இங்க தனி குடும்பம்னு நம்ம ஒரு சொல்லாடல அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். இந்த குடும்பம்ங்கிற சொல்ல எப்படி வந்ததுன்னா குழு, அந்த குழுங்கிற சொல்லுதான் குழுமமாச்சு, அதுதான் குடும்பமாச்சு. இப்போ குடும்பம்னாலே அது கூட்டு குடும்பம் தான். தனி குடும்பம்னு ஒரு சொல்லாடல் இருக்கவே முடியாது. நம் நகரத்தார்கள் எல்லோரும் ஒரு அழகான கூட்டு குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் விருப்பமாகவும் என்னுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. ஏன்னா அன்பு காட்ட அம்மாவும், வழிநடத்த தந்தையும், சேர்ந்து விளையாட தம்பியும், சண்டையிட தங்கையும், பாதுகாக்க ஐத்தானும், உதவிக்கு ஐத்தியண்டியும், கண்டிக்க சின்ன பச்சியும், அரட்ட பெரிய பச்சியும், நிழல் போல இருக்கும் அம்மானும், கண் இமை போல காக்கும் அம்மாமண்டியும், தோள் கொடுக்கும் சின்னத்தாவும், அரவணைக்கும் அண்ணமண்டியும், கதை சொல்ல காத்திருக்கும் அப்பத்தாவும், பாசம் காட்ட காத்திருக்கும் ஐயாவும் இருக்கக்கூடிய கூட்டு குடும்பங்கள் தான் சுகமானது. ஒரு காய்ச்சலோ தலைவலியோ வந்துட்டா இன்னைக்கு பிள்ளைங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஹவு டு கியூர் ஃபீவர், ஹவு டு கியூர் கோல்டுன்னு கூகுளில் தேடுறாங்க. ஆனால் நமக்கு தேவையான கேள்விகளுக்கு நமக்கு தேவையான பதில்களை கொடுக்கும் ஒரே கூகுள் நம்முடைய ஆயாக்களும் அப்பத்தாக்களும் தான். அந்த கூகுள் எல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு வெளியில இருந்து கூகுளை தூக்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு டேட்டிங் ஆப்ஸ், சோஷியல் மீடியான்னு பல ஆப்ஸ் வந்துருச்சு நம்ம பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்கு. அந்த புதக்கூலிக்குள்ளெல்லாம் பிள்ளைங்க விழாமல் இருக்கணும்னா
அதை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்பவர்கள். அந்த உண்மையான சிசிடிவி கேமரா நம்முடைய உறவினர்களோட கண்கள் தான். ஆனால் நம்ம உறவுகளெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு மூளைக்கு மூளை சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு குடும்பம் அழகாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கிய காரணம் கூட்டு குடும்பமாக மட்டும்தான் இருக்க முடியும். அதுவும் இன்னைக்கு நிறைய பேர் ஆண் பிள்ளை வேண்டும், ஆண் பிள்ளை தான் வாரிசுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முற்றிலும் மாறுபட்டவள் நான். ஏன்னா ஒரு ஆண் பிள்ளை குடும்பத்துக்கு வாரிசாக வேண்டுமானால் இருக்க முடியும், பெண் பிள்ளைதான் குடும்பத்திற்கு பரிசாக இருக்க முடியும். கடவுள் வரம் கொடுத்தால் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளே வந்து பிறந்தால் அது பெண் குழந்தையாகத்தான் இருக்கும். அப்பதான் கல்யாணம் இருக்கு. ஒரு அம்மாவும் அப்பாவும் புதுமண தம்பதியினர், இன்னும் அம்மா அப்பா ஆகலை. அவங்க ஒரு குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு அறைக்குள்ளே கதவை சாத்திட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. யார் வந்து கதவை தட்டினாலும் நம்ம திறக்கவே கூடாது, நமக்குள்ளே யாருமே வரக்கூடாதுங்கிற ஒரு போட்டி. முதல்ல மாப்பிள்ளையோட அப்பா வந்து கதவை தட்டுறாரு, கதவு திறக்கலை. மாப்பிள்ளையோட அம்மா வந்து கதவு தட்டுறாங்க, கதவு திறக்கலை. மாப்பிள்ளையோட தம்பி வராரு, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, கதவு திறக்கவே இல்லை. அடுத்து அந்த பொண்ணோட அப்பா வராரு. மா, நான் அப்பா வந்திருக்கேம்மா அப்படின்னு கதவை தட்டுறார். தட்டினோன்னே அந்த பொண்ணு ஓடி போய் கதவை திறந்து, நான் அந்த போட்டியில் தோத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய அப்பா தான் எனக்கு முக்கியம்னு ஓடி போய் கட்டிக்கிறா. சுற்றி இருந்தவங்களுக்கு எதுவுமே புரியல. அப்படியே முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த கணவனும் மனைவியும் மாடியில் கை கோர்த்து நடந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த மனைவி கேட்குறா, உங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமான்னு கேட்குறா. அந்த கணவன் சொன்னார், எனக்கு பெண் குழந்தை தான் கண்டிப்பான முறையில் வேணும்னு சொன்னார். அந்த மனைவி கேட்டா, ஏங்க நீனோன்னு, கடைசி காலத்தில் நமக்கு கதவு திறந்து விட ஒரு ஜீவன் வேண்டாமா அப்படின்னு கேட்டார். அதுதான் பெண் குழந்தைகளுடைய அழகு. ஆனால் ஆண் பிள்ளைகளுக்கு ரொம்ப பொறுப்பு ஜாஸ்தி. நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெண்ணின் திருமண வயது 21 என்று பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு ஆணுக்கான திருமண வயது என்னவென்று எங்கேயுமே எழுதப்பட்டு இருக்காது. காரணம், ஒரு ஆணின் திருமண வயது அவனின் தங்கையையும் அக்காவையும் வைத்தே முடிவு செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் பண்பாடு மிக்க குடும்பங்கள் தான் நம்முடைய குடும்பங்கள். ஏன்னா திருமணங்கள்ங்கிறது 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்களும் ஒன்று சேர நின்று 8 திசைகளிலிருந்தும் தெய்வங்கள் வாழ்த்தி 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு பரிமாறி 5 பூதங்களும் வாழ்த்தி அறம் பொருள் இன்பம் வீடு என்ற 4ஐயும் உணர்ந்து 3 முடிச்சு போட்டு 2 உள்ளங்களும் ஒன்றாக சேர்வதுதான் திருமணம். ஆனா இன்னைக்கு இந்த திருமணமோட உன்னதம் பல குழந்தைகளுக்கு தெரிவதே இல்லை. எங்க வீட்டு எழுத்து வீட்டில் அஞ்சுன்னு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சா, கல்யாணம் ஆயிடுச்சு, பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டா, ஐடியில் வேலை பார்க்குறா. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணை நான் பார்த்தேன். அந்த பொண்ணுகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. மா, நீங்கள் தனி குடும்பமாக இருக்கியா கூட்டு குடும்பமாக இருக்கியான்னு கேட்டேன். உடனே இந்த பொண்ணு சொன்னா, என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க, நான் கூட்டு குடும்பமாக தான்க்கா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம்மா அதுதான் சரி, அத்தை மாமா எல்லாரோடையும் சேர்ந்து தான் இருக்கணும், அதுதான் நல்லதுன்னு சொன்னேன். உடனே அந்த பொண்ணு பார்த்தா, அக்கா அத்தை மாமாவோட சேர்ந்து இருக்கிற அந்த கூட்டு குடும்பம் இல்லக்கா, நானும் என் கணவரும் சேர்ந்து தான் இருக்கோம், அந்த கூட்டு குடும்பத்தை சொன்னேன்கான்றா. ஏன்னா இன்னைக்கு திருமணம்ங்கிறது அப்படி ஆயிட்டு இருக்கு. நம்முடைய நகரத்தார் வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா மனசுக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க. வரகுண பாண்டியன் ஒரு மன்னர் இருந்தார். அவர் ஒரு குளத்தை கிராஸ் பண்ணி கடந்து நடந்து போகும்போது அங்கே தவளைகள் கத்துற சத்தம் கேட்டுதான். அவருக்கு அந்த தவளைகள் வந்து கரபுரன்னு தான் எல்லாருக்கும் கத்துற மாதிரி கேட்டுது. ஆனால் இவருக்கு மட்டும் ஹரஹரான்னு கத்துற மாதிரி கேட்டுதான். அப்படி அவருக்கு அந்த பார்வை வந்து நம்மளுடைய பார்வையை பொறுத்து தான் நமக்கு இருக்கு. ஏன்னா உலகத்தில் எல்லா விஷயமும் நடந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்னம்மா சமைச்ச அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நான் 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று என் மேலே இருக்கிற அக்கறையில் கேட்குறாங்கன்னு எடுத்துக்கலாம்.
இன்னொன்று வெரிஃபை பண்ணுறாங்களான்னு கூட எடுத்துக்கலாம். அப்போ எல்லாமே நம்மளுடைய பார்வையில் தான் இருக்குது. இப்போ நான் வெரிஃபை பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கிட்டேன்னா குடும்பத்தில் சண்டை தான் வரும். ஒருத்தர் வந்தாரா, ரோஜா மலரை பார்த்து இவ்வளோ முள் இருக்கிற செடியிலையா ரோஜா மலர் இருக்கணும்னு கேட்டாராம். ஆனால் அடுத்து ஒரு ஞானி வந்தார், ஒரு ரோஜா மலர் இவ்வளவு முட்கள் இருக்கிற செடியில இல்ல, இவ்வளவு முட்கள் இருக்கும்போது ஒரு அழகான ரோஜா அதில் பூத்து இருக்கிறதேன்னு சொன்னாராம். இப்போ எல்லாமே நம்மளுடைய பார்வையில் தான் இருக்கிறது. பார்வை சரியாக இருந்தால் குடும்பத்தில் சண்டையே வராது. அந்த மாதிரி ஒரு நல்ல பார்வையை நம் குடும்பத்தில் நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். முக்கியமாக இந்த வீட்டில், இதையும் நாம் நிறையா மேடைகளில் நான் சொல்கிறது உண்டு, வீட்டில் பெண்ணியம் பேச சொல்லித்தர வேண்டாம் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி ஏன் நீ தான் சமைக்கணுமா, ஏன் உன் கணவர் சமைக்க மாட்டாரா, நீ என்ன சுடிதார் போட்ட ஸ்டவ்வா, அந்த வீட்டுக்கு போனால் நீ எல்லாம் ஒன்றும் அந்த வேலைக்காரி இல்லை, ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே வந்துடுன்னு தயவு செய்து பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ளே பெண்ணியம் பேச சொல்லித்தராதீர்கள். அதுவும் முக்கியமாக பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இது சமூகத்தோட, நம்ம சமூகத்தோட நல்லதுக்கு நான் சொல்கிறேன். அந்த ஆண் மாப்பிள்ளை 50,000க்கு மேலே சம்பாதிக்கணுமா, கார் இருக்கணுமா, வீடு இருக்கணுமா, வீக் டேல மினி ஷாப்பிங் கூட்டு போகணுமா, வீக்கெண்டானா மெகா ஷாப்பிங் கூட்டு போகணுமா, முக்கியமாக வயசு 30க்குள்ளே இருக்கணுமா, அதை விட முக்கியமாக கூட அம்மாவும் அப்பாவும், அதாவது மாமனார் மாமியார் இருக்கக்கூடாதான், இது எல்லாத்த விட முக்கியமாக பையனுக்கு தலையில் முடி இருக்கணுமா. இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சா நம்முடைய நகரத்தார் வீடுகளிலே அழகான திருமணங்கள் எப்படி நடைபெறும்? அதனால தயவு செய்து பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். ஏனால் நம்முடைய நகரத்தார் பிள்ளைகள் அறத்தின் வழி நிற்பவர்கள், அன்பின் வழி நடப்பவர்கள். அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும், வீடு இல்லைனாலும், கார் இல்லைனாலும் மிக அழகாக குடும்பம் நடத்துவதற்கு திறமை வாய்ந்தவர்கள். அதனால் நம்முடைய நகரத்தார் இனத்திலே மிக அழகான திருமணங்கள் நடைபெற்று அது வாழையடி வாழையாக நிலைத்து இருக்க வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அட்டகாசமான சிறப்புரை வழங்கிய திருமதி கபிலா அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பில் பலத்த கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.